5 கேள்வி இருக்கிறதுனால 5 பேருடைய கேள்விகள் குறையும், அவங்க சபூர் பண்ணிக்கிற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, முத்துஆ என்ற பெயர்ல ஒரு திருமணம் இருக்கிறது இஸ்லாத்துல. அது என்ன திருமணம் என்று சொன்னால், ஒரு பெண்ணை, ஒரு ஆண் வெளியூருக்கு போறானா 1 மாசத்துக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, 15 நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதாம். 15 நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு அவர் விட்டு போயிடுவாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இன்னொருத்த வந்து 15 நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவான். இந்த மாதிரியான 1 மணி நேரத்துக்கோ 1 நாளைக்கோ இதை வந்து ஒரு சரியான ஒரு தமிழாக்கம் சொல்வதாக இருந்தால் வாடகை மனைவி. இதுக்கு என்ன சொல்லலாம், வாடகை மனைவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது, இஸ்லாம்ல இருக்குது என்று அங்க சொல்றாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்தில் அரபு சமுதாயத்தில் இது இருந்தது. இது குர்ஆன்ல இருந்து கொண்டு வந்த சட்டம் கிடையாது, நபிகள் நாயகம் அவங்க உருவாக்கின சட்டம் கிடையாது. அரபுகள் வந்து பெரும்பாலும் நாடோடிகளா தான் இருந்தாங்க. ஒரு வீடு வாசல்ல தங்கி செட்டிலா இருந்தவர்கள் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய குறைவான ஆட்கள் தான். பெரும்பாலும் இந்த பதவிகள் சொல்லக்கூடிய பதுக்கள் சொல்றாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊரா போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்டாட்டி பிள்ளை வச்சுக்கிற மாட்டாங்க, ஆடு ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர்ல போய் தங்கினாங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்க, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இந்த மாதிரி வாடகை மனைவி மாதிரி பேசிக்கிட்டு செய்வாங்க. அந்த அரபு இஸ்லாத்திற்கு முந்தின அரபு சமுதாயத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகும் அந்த பழக்கம் தொடர்ந்தது. கொஞ்ச நாள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்படி தொடர்ந்தது, எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் நபியான பிறகும் சாராயம் குடிச்சிட்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தடுக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு நேரத்தில் மொத்தமா கொடுக்கப்பட்ட மார்க்கம் இல்ல. எப்பப்பெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து ஆர்டர் வருகிறதோ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யாதீங்கன்னு தடுத்துருவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் நமக்கு தடுத்திருக்கிறாங்க குழந்தை திருமணத்தை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தால், ஒரு ஆணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவங்க வந்து பருவம் அடைஞ்சிருக்கணும், கல்யாணம் என்னன்னு தெரியணும், அது ஒரு அக்ரிமெண்ட் செய்யற ஆளுக்கு தான் எதுல அக்ரிமெண்ட் செய்யறோங்கிறத விளங்கணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டாங்க. ஆனா அவங்கள ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணு வந்து சிறுமி, பருவம் அடையாதவங்க. அப்ப நபிகள் நாயகம் பண்ணாங்கன்னு கேட்காதீங்க. சிறுமிகளை கல்யாணம் பண்றது அரபுல வழக்கமா இருந்துச்சு. அல்லாஹ்விடமிருந்து சட்டம் வரலைங்கிறதுனால ரசூலுல்லாஹ் பண்ணிக்கிட்டாங்க. சட்டம் வந்த பிறகு இது கூடாது தடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த முத்தா என்ற அந்த திருமணம் நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி அரபு சமுதாயத்தில் இருந்துச்சு. கைபர் யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு இன்றிலிருந்து நான் அதை தடை செய்து விட்டேன் அப்படின்னு தடுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் தடுத்த ஒரு காரியத்தை ஷியாக்களில், ஷியாண்டா ஈரான்ல இருக்காங்கல்ல, அவங்க ஷியாங்கிறது, அதுல ஒரு பிரிவினர் இன்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே எந்த நாட்டிலும் இஸ்லாமிய நாடுகள் அதுக்கு அனுமதியும் கிடையாது. ஈரான்ல வசிக்கிற ஷியாக்கள்ல ஒரு பிரிவினர் மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறாங்க. குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்லயோ ஒரு காலத்தில் இருந்து தடுக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் இஸ்லாத்தின் சட்டம். இது